பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஒரு வித்தியாசமான, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் என்ன செய்ய மாட்டேன், மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை அதிகாலையில் தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஒருவருக்கும் வரக்கூடாது. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். நம்ம அதிகாலையில் நம்ம தேவ சமூகத்தில் போய் தேடும்போது அவரை பார்க்கணும், அவரை கண்டடையணும். ஆனால் அவரை தேடியும் நமக்கு மறு உத்தரவு கிடைக்கலன்னா, நம்ம அவரை அதிகாலை நேரத்தில் உட்கார்ந்து அவரை தேடியும் நம்ம பார்க்க முடியாமல் போனால், நம்மை போல பரிதாபம் உள்ளவர்கள் யாருமே கிடையாது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால், 29ஆம் வசனம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற பிள்ளைகளை அவங்க தெய்வ சமூகத்தில் போய் எவ்வளோ ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணாலும் தேவனை பார்க்க முடியாது. கர்த்தரை குறித்த ஒரு பயம் இன்றைக்கி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள் இருக்குமானா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நம் பதில் கொடுப்பார், நம்ம அவரை தேடியும் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இல்லைன்னா, நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை நாம் காணப்படுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆஸ்வதிப்பார். இந்த நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது தேவன் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறார். அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கும்போது தேவனை பார்க்க முடியும். எனவே கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே காணப்படணும். ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ரெண்டாவது, கர்த்தருடைய ஆலோசனையை நிராகரிக்கிறவர்கள், தேவனுடைய ஆலோசனை கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள், அவங்க ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படவே மாட்டாது. அப்போ தேவனுடைய ஆலோசனையை நம்ம தள்ளிவிடக்கூடாது. நம் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நல்ல ஆலோசனைகள் கொடுக்கிறார். இந்த ஆலோசனையில் கேட்டு நம்ம செய்யணும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறபடியால் அவரை துதிப்பேன். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கம் வரும்போது நம்ம தேவனிடத்தில் போய் உட்கார்ந்து ஆலோசனை கேட்கணும். வேத புத்தகத்தை படிக்கும்போது தேவன் தம்முடைய ஆலோசனையை கொடுப்பார். இந்த ஆலோசனைகள் நம்ம தள்ளி விடும்போது நம்ம எவ்வளோ ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. நம்ம எவ்வளோ தேடியும் தேவனை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அவர் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, கடிந்து கொள்ளுதலை, அவருடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் சில சமயத்தில் நம்மளை கடிந்து கொள்ளும்போது நாம் சரியான வழிக்கு செல்லணும். நம்மளை கடிந்து கொள்ளும்போது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம செவியை சாய்க்கணும். அந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணக்கூடாது. அதை கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும்? சரியான பாதையில் நம்ம செல்லணும். அப்படி கடிந்து கொள்ளுதலை கேட்குற பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. யார் யார் தேவன் கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது அந்த கடிந்து கொள்ளுதலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார். அல்லேலூயா. 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு 4வது செவி கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்குற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம அவரை தேடியும் பார்க்க முடியும். இன்னைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தை சத்தத்துக்கு செவி கொடுத்தால் மட்டுமே தேவன் நமக்கு ஜெபத்தை கேட்க முடியும், நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா?
நம்ம கூப்பிடுகிற அந்த ஜெபத்துக்கு மறுபதில் தேவனிடத்திலிருந்து வருகிறதா? இல்லை என்றால் நம் தேவ சமூகத்தில் இன்றைக்கி மனம் கசந்து அழுது நம்மிடத்தில் இருக்கிற தவறை சரிப்படுத்துவோம். அல்லேலூயா. அவரை தேடியும் காணாமல் இருக்கிறோமா? இன்றைக்கி ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நமக்கு அந்த கர்த்தரை குறித்த பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 2வது தேவனுடைய ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும். 3வது அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது நாம் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அவரை நாம் அதிகாலையில் தேடும்போது நாம் கண்டடைய முடியும். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை சரிப்படுத்துவோம், நல்வழிப்படுத்துவோம். நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை சரிப்படுத்துவோம், குறைகளை சரி செய்வோம். தேவன் நமக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டான்னு சொன்னீங்களப்பா. அப்பா, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை உம்மை தேடியும் உம்மை நோக்கி கூப்பிட்டும் நாங்கள் காணாமல் மறுபதில் மறு உத்தரவு கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற தவறுகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் கர்த்தருக்கு பயந்து உம்முடைய ஆலோசனையை கேட்டு உம்முடைய கடிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்கள் உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.